வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தியம்மா. அதாவது ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த 2 பெண் குழந்தைகளும் ஆரம்பத்திலேருந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் சின்ன பொண்ணு, எனக்கு அக்கா ஒன்று. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். குணத்துலேயும் சரி, நிறத்துலேயும் சரி. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களோட சூழ்நிலை எங்கள் அக்காவை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல. சூழ்நிலைங்கிறத விட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் படிக்க வைக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில். அவங்க அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியல. பெரிய பிள்ளை எங்கள் அக்கா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு உதவுறதுக்கு, வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போக சொல்லிட்டாங்க. நான் சின்ன பிள்ளை, அதுக்கெல்லாம் ஆக மாட்டேன், கொஞ்சம் சிறுசாக இருக்குது, இது பள்ளிக்கூடம் போகட்டு அப்படின்னு என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் அனுப்புகிற, ஒரு பிள்ளை வேலைக்கு அனுப்புகிற, மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிற அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா சொல்கிற பதில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது அவள் கரையேன்னு இருக்கிறா, நாளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், இவன் நல்லா கலராக இருக்கிறா, அதனால் பார்க்குறவங்க கட்டிக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. அது அந்த வயசுலேயே எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அம்மாக்கிட்ட எதிர்த்து பேச முடியாத வயசு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு பெருசாக நான் நினச்சிட்ருப்பேன் நாம் ரொம்ப விவரமாக இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நினச்சி பார்த்தா எந்த விவரமே இல்லாமல் நான் வளர்ந்துருக்குறேன். சாப்பிட, விளையாட, அப்போலாம் வீதியில் விளையாட விட்டுருவாங்க. அப்போ சொந்த கிராமம், திருமண பக்கமெல்லாம் சொந்தக்காரவங்க. எந்த வீதிக்குள்ளே போனாலும் இன்னொரு வீதிக்குள்ளே வர்றதுக்கு தெரியும். இப்போ நம்ம கடை வீதிக்குள்ளே இருக்கிறோம். நம்ம கண்பார்வையிலேயே குழந்தைகளை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ நடக்கிற மாதிரி அத்தனை இதெல்லாம் அப்போ பெருசாக இருக்காது. அதனால் வழியே விளையாட போகிறது, பசியான வீட்டுக்கு வர்றது, கை கால் கழுவுறமோ இல்லையோ சாப்பாடு தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது. அப்புறம் 2 ஆப்ஷன் இருக்கும். அம்மாச்சி வீடு ஒன்று. அம்மா திட்டுனாங்கன்னா அம்மாச்சி வீட்டுக்கு ஓடிடுறது. இப்படியே ஒரு 11 வருஷம் ஓடிடுச்சு என்னோடய சின்ன பிள்ளை பருவத்தில். 11 வருஷத்துக்கு மேலே எங்கள் குடும்ப சூழ்நிலை நாங்கள் சொந்த ஊரில் இருக்க முடியல. வறுமையின் காரணமாக பஞ்சம் முளைக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறோம். அப்போது 11 வயசு முடிஞ்சிடுச்சு எனக்கு. நாங்கள் வெளியூருக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு பவர் லூம் பட்டறை, அதில் தான் நாங்கள் எல்லாருமே 4 பேருமே, அப்பா, அம்மா, அக்கா, நான் 4 பேருமே வேலைக்கு சேர்றோம். எங்கள் அக்காவுக்கு அப்போவே விவரம் வெளியே சொல்ல முடியலனாலும் அழுதுகிட்டே இருக்குது எங்கள் அக்கா. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. இந்த பிள்ளை என்ன எந்நேரம் அழுதுகிட்டே இருக்குது அப்படி நினச்சிக்குவேன் நான். விவரம் தெரிஞ்ச வயசில் ஒரு 14 வயசு, 13 வயசு, 15 வயசு ஆகும்போது ஒரு சொந்த கிராமத்தை விட்டு வெளியூருக்கு நம்ம போகிறோமேன்னு நினச்சி எங்கள் அக்கா அழுதுருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியல. நாம் என்னமோ ஜாலியாக டூர் போகிற மாதிரி நினச்சி நான் வந்துட்டேன். ஒரு பட்டறையில் போய் வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. அங்கே நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அப்புறம் ஒரு 2 வருஷத்துலேயே எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆன உடனே எனக்கு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது. அது வரைக்கும் நான் வீட்டு வேலை செஞ்சதில்லை, வெளியிலேயும் மட்டும்தான் வேலைக்கு போவேன். வீட்டு வேலை அதிகமாகுது. என்னென்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.